அல்வானா திருநெல்வேலி, பலாப்பழம்னா பண்ருட்டி, பால்கோவானா எப்போவுமே நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு கோயில் காட்டுக்குள்ளே இருக்குங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணால் போகலாம். ரொம்ப எளிதான ஒரு மலையேற்றம், 2 மணி நேர ட்ரெக்கிங்கு, ஒரு வற்றாத அருவி, ஒரு கங்கை தீர்த்தம், தமிழ் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய 247 படிக்கட்டுக, பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் தாங்க. அப்படிப்பட்ட அந்த கோயிலில் சென்று வழிபடும் பொழுது திருமண தடை நீங்குவது மட்டுமல்லாமல் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பயணிக்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி போகணுன்றதை ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஸோ பதிவுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு வர வேண்டிய இடம் ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் செண்பகத்தோப்பு அப்படின்ற ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். போகிறதுக்கு பஸ் வசதி அடிக்கடி இருக்காதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் டூ வீலரில் வர்றது ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனா காரில் வர்றது ரொம்ப நல்லது. ஆட்டோ சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இடம் லொக்கேஷன்றது எப்படி போகணும் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு பேக் சைடு பின்புறம் கொஞ்சம் தூரம் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா போகிற வழியே தெப்பக்குளம் வரும். அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெயிட் ரோடு தான் உங்களுக்கு. ஸோ செண்பகத்தோப்புன்னு கேட்டாலே யார் வேணாலும் உங்களுக்கு ரூட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும். 10 கிலோமீட்டர் நீங்கள் போய் ரீச் ஆனதுடனே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். ஏன்னா யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதனால் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வெறும் 20 ரூபா தான். ஸோ வெஹிக்கிளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ள தாராளமாக போய்க்கலாம். காலை 6 மணி முதல்ல 4 மணி வரை மட்டும்தான் அலோடு உண்டு. அதே போல் வாரந்தோறும் சனி ஞாயிறு மட்டும்தான் அலோடு பண்ணுறாங்க. புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகும் பொழுதே உங்களுக்கு இடதுபுறமாக ஒரு ஆர்ட்ஸ் தெரியும். ஸோ நுழைவாயில் தெரியும், பேச்சியம்மன் காட்டழகர் கோயில்னு நுழைவாயில் தெரியும். ஸோ அந்த நுழைவாய்க்குள்ளே உள்ள என்ட்ராக போகும்போது ஸோ ஆட்டோ, வெஹிக்கிள், டூ வீலர் எல்லாருமே நிப்பாட்டுற மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கபிள் தான், நடந்து தான் போகணும். ஸோ அங்கேயுமே உங்களுடைய டூ வீலர் பார்க்கிங்கை பார்த்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கண்டிப்பான முறையில் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெஹிக்கிளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நடந்து போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால், நேரடியாக போனால் பேச்சியம்மன் கோயில், அதில் வலது பக்கம் நீங்கள் திரும்பணும். ஸோ அந்த இடத்துல பாட்டிமாலாம் ஒரு பலாப்பழம் மற்றும் இனிப்பு வகையான பழங்கள், வாட்டர் பாட்டிலெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. தேவையானவங்க நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? வாங்கிட்டு நீங்கள் வலது பக்கம் நடைப்பயணம் போகலாம். ஸோ தொடர்ந்து நடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த ட்ராவல்ன்றது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மலையேற்றம்ன்றது பெரிய அளவு உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் போன டைம் ரொம்ப 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 ஆட்கள் குறைவு. நான் சோலோவாக தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. யாருமே எனக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பயணித்து வரலை. ரொம்ப ரொம்ப ஆட்கள் குறைவாக இருந்தது ஒரு தருணம். ஸோ அந்த இடத்துல நான் பயணித்தேன். ஸோ நான் போன ஒரு மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம். ஸோ அந்த மாதத்தில் கூட தண்ணி அருவியில் ஃபால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு ஜனங்க சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பிளேஸஸ்க்கு போனோம். ஸோ ரொம்பவே அடர்ந்த ஒரு காட்டு வனப்பகுதி தான் சொல்லலாம். ஸோ நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப எளிதாக இருக்குது. சின்ன வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வர யாரை வேணால் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஃபுல் சேஃப்டி, பாதுகாப்பான ஒரு இடம் தாங்க. போகும்பொழுதே சுற்றி பார்த்திங்கன்னா மாந்தோப்பு, எங்கே பார்த்தாலும் மாமரம் இருக்குது. ஸோ வேலிகள் இருக்குது சேஃப்டிக்காக. ஏன்னா மிருகங்கள் அதிகமாக நடமாட பகுதிங்கிறதுனால 2 பக்கமே நம்ம நடந்து போகிற பாதைக்கு 2 புறமாகவே வேலிகள் போடப்பட்டிருக்கு, மின்கம்பி வேலிகள். ஸோ அதனால் மிருகங்கள் நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகிறது ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. சரி, அப்படி நம்ம போய்கிட்டே இருக்கும் பொழுது வனத்துறையால் பெயர் பலகை ஆங்காங்கே போடப்பட்டிருக்குது. யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பகுதின்றதுனால பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும்னு நிறைய இடத்துல பெயர் பலகை போட்டிருக்கிறாங்க. அதுதான் நம்ம சரியான வழியில் பயணிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். ஸோ அதனாலேயே மிருகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்கிறது அந்த மிருகங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வனத்துறையில் அங்கங்கே தடுப்புகள் இருக்குது, ஓகேங்களா? கம்பி தடுப்புகள். ஏன்னா பெரும்பாலான மக்கள் டூ வீலர்லேயே இந்த இடம் வரைக்கும் ரீச் பண்ணிடுறாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதிகப்படியாக போய்க்கிறாங்கிறதுக்காக ஒரு தடுப்பு போட்டிருக்கிறாங்க அங்கங்கே. ஸோ அந்த லேண்ட்மார்க்கில் நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக அதுலேருந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி வரும், கொஞ்சம் மலையேற்றம் மாதிரி வரும். ஸோ அந்த பகுதியில் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி மலையேற்றத்தில் கொஞ்சம் நம்ம போகும் பொழுது மீன்வெட்டிப்பாறை அருவின்னு ஒரு அருவி வந்துடும். ஸோ சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது. ஸோ போகிற வழியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 ஸ்டெப்பு கீழே இறங்குற மாதிரி வரும். நம்ம பயணிக்கும் போதே தெரியும் அந்த ஃபால்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே தண்ணி இருக்கும். ஸோ நான் போனது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம், அதிகப்படியான சித்திரை மாதம், வெயில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ அந்த மாதங்களில் கூட தண்ணி வற்றாமல் அந்த ஃபால்ஸில் அருவி கொட்டுது. ஸோ நிறைய ஆட்கள் அங்கே யாருமே இல்லை. ஸோ ஆட்கள் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல குளிக்கணும்னா இந்த இடத்த தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
நான் போகும் பொழுது எனக்கு பின்னாடி குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விலங்குகள் இருக்கும், ஓகேங்களா. ஸோ விலங்குகளுக்கு நம்ம வாங்கிட்டு போகிற பொருளை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோன்றதை அந்த விலங்குகள் பார்க்கும். ஸோ அப்படி தான் ஆஞ்சநேயர் எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தவங்கக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அருவியில் நல்ல ஒரு குளியல் போட்டு முடிச்சுட்டு அந்த அருவிக்கு மேலேயே சக்தி வாய்ந்த ஒரு கருப்பசாமி ஒரு கோயில் இருக்குது. ஸோ காவலுக்கு கருப்பன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட கருப்பண்ணசாமி கோயிலில் குளித்து முடிச்சுட்டு இறைவனை வேண்டிட்டு நம்மளுடைய பயணம் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், துணைக்கு வாடா கருப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு மேலும் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இடையில குறுக்க ஒவ்வொரு இடத்துலையுமே அருவியும் நீரோடைகளும் குறுக்கிடுச்சு. ஸோ தண்ணி இல்லாத இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மழை நேரத்தில் தண்ணி வர நேரத்தில் ரொம்பவே தண்ணி வரும் போல் தெரியுது. ஸோ கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப அந்த இடத்துல முக்கியம். ஸோ புரட்டாசி மாதம் அப்படின்லாம் வரும்போது தண்ணி ரொம்ப நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், குளிக்கிறதுக்கும் ஏதுவான ஒரு இடமா இருக்கும். ஸோ நான் போகும்போது எதிர்ப்புறமாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு அழகர் தரிசனம் பண்ணிவிட்டு எதிர்ப்புறம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ குழந்தைகள் முதல் பெரியவரை வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு நீரோடையாக தாண்டி போய்கிட்டே இருந்தோம். ஸோ இறுதியாக நம்ம காட்டழகர் கோயிலுடைய அடிவாரத்தை நெருங்கிட்டோம். ஸோ சின்ன ஒரு 10 ஸ்டெப்ஸ் படி தாங்க இருக்குது. ஸோ அந்த படிகளை தாண்டி நம்ம போன உடனே பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ அது வந்து அன்னதான மண்டபம். ஸோ இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மதிய உணவும் காலை உணவும் கண்டிப்பாக அன்னதானம் அப்படின்ற முறையில் இருக்குது. ஸோ வாரந்தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே ஸ்பெஷலாக வந்து மதிய நேரத்தில் அன்னதானம் நடக்குது. ஸோ அந்த அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே அதை தாண்டி போனீங்களே நூபுர கங்கை தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கங்கை தீர்த்தம் தவளையாக பாவ விமோச்சனம் பெறக்கூடிய ஒரு முனிவர் அவருடைய அந்த தீர்த்தத்தில் தான் நீராடினார் அப்படின்ற ஒரு தல வரலாறு இங்கே சொல்லப்படுது. ஸோ அழகர் பெருமாள் அந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம் இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தீர்த்தத்தை நாம் எடுத்து பருகிட்டு குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 247 படிகள் இருக்குது அந்த காட்டழகர் கோயிலை. ஸோ பெருமாளை தரிசிக்கணும்னா நம்ம 247 படிகள் ஏறி தான் போய் தரிசனம் பண்ணணும். அப்படிப்பட்ட படிகளை நம்ம ஒவ்வொரு படியாக ஏற ஆரம்பிக்கிறோம். தமிழ் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய பிள்ளைகளும் பசங்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அந்த காலத்துலேயும் நம்ம முன்னோர்கள் அதற்குண்டான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த 247 படிகளை கடந்து நாம் அழகர் கோயிலை நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். மேலும் இதை பற்றின தகவல் வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கோயிலுக்கு தாராளமாக போகலாம், அலோடு உண்டு. அதே போல் பௌர்ணமி அமாவாசை தினங்கள் அலோடு உண்டு. சித்திரை மாதமோ புரட்டாசி மாதமும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி சனிக்கிழமை 4வது வாரமாக வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். ஸோ அன்றைய நாள் சிறப்பு அன்னதானமும் இங்கே இருக்குதுங்க. ஸோ மேலும் முக்கியமாக நீங்கள் மலையேறி தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேர காலம் உச்சிக்கால பூஜையை நீங்கள் தொடுவீங்க. எப்பொழுதுமே 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விஷயமாக இருக்கும். சுந்தரவள்ளி மற்றும் பெருமாளுடைய சிறப்பு அலங்கார தரிசனத்தை நீங்கள் காணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 12 மணி தரிசனத்துக்கு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய சிறப்பு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டழகர் கோயில் சவுந்தரவள்ளி மற்றும் சுந்தரவள்ளி தாயாரும் நின்ற கோலத்தில் இங்கே தரிசனம் கொடுக்குறாரு. ஸோ சுந்தராஜ பெருமாளாக தரிசனம் கொடுக்குறாரு. பாண்டிய மன்னர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 247 படிக்கட்டுகளை தாண்டி இந்த பெருமாளை தரிசிக்கிற வகையில் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி நமக்கு ஒரு புண்ணியத்தையும் கொடுக்குது. மேலும் சுந்தராஜ பெருமாள் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி வர்றவங்களுக்கு செல்வத்தை குறையாமல் அள்ளி கொடுக்குறாரு மற்றும் பாவங்களையும் நோய்களையும் தீர்க்கிறாருங்கிறது இங்கே ஐதீகம். ஸோ இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மலைப்பகுதிகள் தான். ஸோ கோயிலை சுற்றி இருக்கிறதமே ஃபுல்லாகவே உங்களுக்கு மலை தான். ஸோ கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த மலையினுடைய உச்சி பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப வெயில் நேரத்தில் வரும் பொழுது ரொம்பவே நமக்கு வந்து பல கஷ்டங்களை தாண்டி இந்த இறைவனை தரிசிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். ஏன்னா கஷ்டத்தில் தான் கர்மா கழின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கர்மாவை கழித்து நமக்கு புண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்குறாரு இந்த சுந்தராஜ பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அதன் பின்பாக நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கும். தாராளமாக உணவு எடுத்துக்கிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்து நீங்கள் மலையினுடைய அடிவாரத்தை வந்தடங்கி தங்களுடைய இல்லத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் சேரும் பொழுது நீங்கள் வீடுகளுக்கு தங்களுடைய இல்லத்திற்கு நீங்கள் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக சேர்ந்த உடனே வீட்டுக்கு போன உடனே ஒரு தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற பொழுது அந்த புண்ணியமும் அந்த தெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா வீட்டுக்கு வந்த உடனே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதை பண்ணிவிட்டு இந்த யாத்திரையுடைய நிறைய பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் எல்லாரும் இந்த திருத்தலத்திற்கு சென்று பெருமாளுடைய தரிசனமும் அருளும் பாக்கியத்தின் பெறுங்க. உங்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும். சரிங்களா?
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.